நாங்கள் கோரும்போது எப்படிங்க மாடு மேய்ச்சி வந்தோங்கன்னா 5 பால் நட 10 கால் நேரத்தில் பால் கறக்குவோங்க, காய் வைக்குவோங்க. நல்லா காய் வச்சு அதுக்கு புறமோர் வைத்து வச்சு வந்து அந்த மோர் ஊற்றுவோங்க. கெட்டியாக தயிர் ஆகிடும். அது வந்து காற்றுலேருந்து மரத்தில் மத்து பண்ணி வச்சுக்கின்னு எங்கள் அம்மா கடைஞ்சிட்டு அது என்ன பண்ணும், அந்த நெய் அப்போ வெண்ணெய் எடுத்துடும். இத்தலாட்டி ஒரு நாளைக்கு இத்தலாட்டினா 4 நாள் சூடு எடுத்தாக்கா அப்போதைக்கும் பின்னாடி காய்ச்சி அந்த நெய்யை காய்ச்சினாங்கன்னா அப்படியே இது மாதிரி மஞ்சள் கலர் ஆகிடும் நெய். அந்த நெய் வந்து சாப்பிட்டுங்கனாக்கா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நெய் இப்போ சேருதல்னாக்கா இப்போ இவர் இங்கே சேராங்க. இவரும் கொஞ்சம் மாடு வளர்த்துக்குன்னு கொஞ்சம் சேர அப்படியே. ஆனால் நெய் நாங்கள் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சுன்னுக்கிற அப்படி இப்படி இது சரி. வேறு எல்லாம் பண்ணாக்க நம்மளுக்கு அது செட் ஆகாது. இப்போ இவர் செய்கிறதுல வந்து நல்ல ஒரு அளவுக்கு நல்லா எங்கள் பாட்டன் சம்பாதிச்சதில் வந்து 3/4 பாகம் இதில் வந்து நல்ல தேர்வாக செய்யுது. இந்த தெலுங்கு காலத்தில் வந்து இவர் செய்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாடு பட்டிக்கு போயிட்டுங்கன்னா இந்த சின்ன கறிங்கெல்லாம் சிக்காது. இது நெல்லுக்காரன்ட்டு கார மரம் இருக்கும்.